ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை இல்லாதப்போ ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் எப்படி பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இடியாப்ப மாவோ அல்லது கொழுக்கட்டை மாவு இருக்குன்னா கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ 1.5 கப்பு அளவுக்கு மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு, கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடாக இருக்க அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி ரெடி ஆகணுங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கப்பவே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கை பொறுக்கிற சூடுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நான் அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். கையில் நீங்கள் இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு கொஞ்சம் ஆறிருக்கு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். எல்லா மாவுலையுமே இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளார வைக்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளில் நடுவில் கட்டை விரல் அழுத்தி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறனால சில டைம் நம்மளுக்கு நடுவில் வேகாமல் போயிடும் இந்த உருண்டைகள்லாம். அது மாதிரி ஆகாமல் சீக்கிரமாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்துடும். இந்த ஷேப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தை நான் இட்லி பாத்திரத்துக்குள்ளார வைக்க போகிறேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை உள்ளார வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் கிண்ணியில் தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு. ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளார நம்மளுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேரட்டும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி இதை நல்லா வதங்க விட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும். கிட்டத்தட்ட ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது மாதிரி வதக்கினிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு செமி கிரேவி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சு வேக வச்சுருக்க இந்த உருண்டைகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறப்போ இது எல்லாமே இந்த உருண்டைகளோட மிக்ஸ் ஆகிறதுக்கு, அந்த ஃப்ளேவர் நல்லா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குறைவான தீயில வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே இந்த உருண்டைகளில் இறங்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போது இதில்
கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஃபனுக்கு. ஃபைனலாக இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஃபைனலாக ஒரு திங் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு மூடி லெமன் வந்து நான் சேர்க்க போகிறேன். நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தில் ஒரு மூடி வந்து நான் அதில் சேர்க்குறேங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வந்துட்டு இந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்கள் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்போ லைட்டாக ஒரு புளிப்பு தன்மையோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.